பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். தங்கமயிலின் தங்க மாங்கல்ய கலெக்ஷன்ஸ்ல ஏராளமான நகைகள், எண்ணற்ற டிசைன்கள். தங்கமயிலின் தங்க மாங்கல்யம் கலெக்ஷன்ஸ், தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும். வணக்கம் சார். தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பல இடங்களில் பேசியிருக்கீங்க, கருத்து கணிப்பு மாறுறது அது எல்லாமே ஓகே. ஆனால் இப்போ இதை ஒரு விஷயமா வச்சு நிறைய இடங்களில் பேசுறதுனால இதுக்கு நீங்கள் ஒரு பதில் கொடுத்தா, ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தாவேகா 10 இடங்களில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அரசியல் பேசுறதையே நிப்பாட்டிடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. கருத்து கணிப்பு வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இதை தான் பல பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு உங்கள் தரப்புலேருந்து ஒரு விளக்கம். ட்ரோல் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப புதுசே இல்லை, நான் அதெல்லாம் பார்க்குறது இல்லை. ஏன்னா நீங்கள் என்னுடைய முந்தைய படம் சரியா இல்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அடுத்த படத்துக்கான கதையை ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு அடுத்த வேலையில் செய்யறதுக்கான நிறைய வேலைகள் இருக்குது. இதில் 15 கருத்து கணிப்பு எக்ஸிட் போலில் வந்திருக்கு. 14 கருத்து கணிப்புகள் தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ 1-2 இல்லை, அந்த ரேஷியோ இருக்கும். 15ல் 14 தோல்வி. ஒன்று தான் சரியாக கணிச்சிருக்காங்க. அந்த ஒன்றுமே இதற்கு முன்னாடி எல்லாத்தையுமே சரியாக கணிச்சிருக்கானே இல்லை. அப்போ இது ரொம்ப சாதாரணமான விஷயம், ரொம்ப வழக்கமான விஷயம். அப்போ நம்ம இன்னமும் சரியாக படிக்க, இன்னமும் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுமே தவிர இதில் ரோசப்பொருள் அர்த்தம் கிடையாது. நான் சொன்னது உண்மைதான், நான் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், திரு விஜயே இந்த அளவு வெற்றி பெறும் நினைச்சிருக்க மாட்டார், இது தெரியும். ஏன்னா திரு விஜயோடு கூட இருப்பவர்கள், இருந்தவர்கள், நண்பர்கள், க்ளோஸ் சர்க்கிள் சொல்லக்கூடியவங்க எல்லாத்தையுமே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன விரும்பினாங்க, காங்கிரஸ் கட்சியோட கூட்டணிக்கு ஏன் விரும்பினாங்க எல்லாருக்கும் தெரியுமே. அப்போ இந்த வெற்றி சாத்தியம் இல்லைங்கிறது அவர்களே நினைத்தது. அதை தாண்டி இறைவனுடைய கருணை அவங்களுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் நான் ரிக்ரெட் பண்ண இருக்கும். நான் போட்டியாளர் கிடையாது, எதிரில் நிற்கல, நான் திமுக கிடையாது, நான் அதிமுக கிடையாது, இவரை தோற்கடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. அதற்கு முன்னாடியே 100 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் செய்யாத ஒரு மிகப்பெரிய 3ஆவது கட்சி அவர் இருப்பார்னு சொல்லியிருக்கேன். பதிவு பண்ணியிருக்கேன் இல்லையா பாருங்க. இது ஒரு நான் வாக்கு எண்ணிக்கை இன்னைக்கு தான் நம்ம பேசிட்டு வாக்கு. அதற்கு முன்னாடியே ஒரு விசில் பொறிச்சு பண்ணிட்டாரு. மேன் ஆஃப் தி மேட்ச் வருது, யார் வென்றாலும் மேன் ஆஃப் தி மேட்ச் வருதா நான் சொல்லியிருக்கேன். தமிழிலே போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. அதெல்லாம் வெற்றி பெற்று உருவாரம் இருக்குல்ல. அப்பயும் நான் சொல்லியிருக்கேன் திமுக அதிமுக தான் வெல்ல போறாங்கன்னு. ஸோ திமுக அதிமுக தான் வெல்லும், தாவேக்கா வெல்லாதுன்னு நினைச்சேன். ஆனால் மேன் ஆஃப் தி மேட்ச் விஜய் தான் சொன்னேன். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக அந்த கேமையே ஸ்டீல் பண்ணிட்டாருங்கிற பார்க்கணும். அவ்வளோ இதில் நம்ம ரெக்ரெட் என்ன இருக்குது? நாம் ஒரு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தோ, நாம் ஒரு வன்மத்தில் இருந்தோ, நமக்கு ஒரு தனிப்பகை இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டாரு தான் வருத்தப்படலாம். நாம் ஒரு ப்ராக்டிஸில் இருக்கோம், ஒரு பயிற்சியில் இருக்கோம். நம்ம சரியாக கணிக்கிறோமான்னு இறைவன்களை 2014 சரியாக கணிச்சிட்டே தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஓ அப்படியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி திமுகவுக்கு அதிமுக சந்தர்ப்பம் நாம் கரெக்ட் பண்ணிட்டு அப்போ இன்னமும் கவனமாக இருக்கணும். ஒரு பெரிய அண்டர் கரண்ட் ஒன்று மேலே ஓடுறதை கண்டுபிடிச்சிடலாம், கீழே ஓடுறதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. அப்போ கீழே ஓடுறதை அப்படி கண்டுபிடிக்கும். அந்த டெக்னாலஜி தான் நான் தேடி போயிட்டு இருக்கேன் தவிர இதில் ரெக்ரெட் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. வெளியூர் பயணமா, ரிசர்வேஷன் கிடைக்கலையா, படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அரசியலுக்கு, அதாவது தேர்தலுக்கு முன்பும் சரி பின்பும் சரி, பல அரசியல் கருத்து தெரிவிக்கிறவங்க எல்லாமே இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் என்ன அனைவருடைய கணிப்புமே தலைகீழாய் மாறி போயிருக்கு. இந்த ஒரு முடிவு வரும் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எதிர்பார்த்தாரா? நீங்கள் கேள்வியிலேயே குறிப்பிட்டது போல் யாருமே எதிர்பார்க்காதது அப்படின்னு சொல்லும்போது ரங்கராஜ் பாண்டே மட்டும் எதிர்பார்த்து காமன் மேனில் ஒருத்தர் தான். நம்ம இருக்கிற துறை தான் ஜேர்னலிசமே தவிர நம்மளும் ஒரு காமன் மேன் தாங்கிறப்பாங்க. அப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கான அண்டர் கரண்ட்டாக இருந்திருக்கு, யாராலையும் கணிக்க முடியாதா இருந்திருக்கு. அது சரியாக தப்பாக வந்ததா இல்லையா, எப்படி ஆட்சி, அதெல்லாம் பின்னாடி நம்ம பேசுவோம். ரொம்ப பெரிய மகிழ்ச்சிக்குரிய, ஆறுதலுக்குரிய, பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா, இந்தியா எப்பயுமே எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். நம்ம உலக நாடுகள் எல்லாமே வன்முறையும் கலவரமும் பிரச்சனையும் தான் ஒரு மாற்றம் அப்படின்னு நினைக்கும் போது ஜனநாயக ரீதியாகவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக உலகத்துக்கு இந்தியா, தமிழகம் சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடமாக நான் பார்க்குறேன். ஆட்சி சரியில்லை அப்படிங்கிற காரணத்துக்காகவே நேபாளில், ஸ்ரீலங்காவில், ஆப்கானிஸ்தானில், பங்களாதேஷ்லன்னு பல நாடுகளில் கலவரம், வன்முறை, துப்பாக்கி சூடு, ராணுவ ஆயப்பத்தை ஓடி இருக்கு. ஆனால் இங்கே எனக்கு ஒரு கவர்மெண்ட் பிடிக்கலையா, ஓட்டு போட்டு மாற்றிட்டு போகிறேன், வேற ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு போகுது அப்படின்னு மத்தியிலையோ, மாநிலத்திலையோ, கேரளாலேயோ, வெஸ்ட் பெங்கால்லையோ ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணுறாங்க. அஸ்ஸாமில் பாருங்கள் நோ சேஞ்ச், புதுச்சேரியில் பாருங்கள் நோ சேஞ்ச், வெஸ்ட் பெங்காலில் பாருங்கள் ஹியூஜ் சேஞ்ச், கேரளாவில் பாருங்கள் ட்ராமட்டிக் சேஞ்ச், எல்லாமே. தமிழ்நாட்டில் பாருங்கள் ஒரு உண்மையான ஒரு புரட்சிகரமான ஒரு சேஞ்ச், ரிவல்யூஷனரி சேஞ்ச், எல்லாமே ஸ்மூத்தாக இருந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலில் கலவரம் இல்லை, அஸ்ஸாமில் கலவரம் இல்லை, கேரளாவில் கலவரம் இல்லை, தமிழ்நாடு எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு உலகத்துக்கு இந்தியாவும் தமிழும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி இந்த மாற்றம். அது பெரிதும் வரவேற்கப்பட வேண்டியது, நம்ம பெருமிதம் கொள்ள வேண்டியது. தொடர்ந்து விஜய் அவருடைய முதல் மாநாட்டிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த கூட்டம் அனைத்தும்
வாக்கா மாற ஒருபோதும் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த வார்த்தைகள் அத்தனையும் முறியடிக்கும் விதமாக தான் இந்த வாக்கு எண்ணிக்கையை நம்ம பார்க்குறோம். நான் புரிந்துகிட்டது, நான் கேள்விப்பட்டது, திரு விஜய் அவர்களே இந்த வெற்றி எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான். விஜய் அவர்கள் கான்ஃபிடண்டாக இருங்கன்னு சொன்னார், ஜெயிக்கிறோன்னாரு, டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டினார். அது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி, அது வந்து கரெக்டாக செய்ய வேண்டிய ஸ்ட்ராட்டஜி, அப்படி தான் கரெக்டாக பண்ணார், அது ஈல்டு கொடுத்துருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த பலன் வந்து இந்த திட்டமிட்டதற்கு மீறி கிடச்சிருக்கக்கூடிய விஷயம் பார்க்குறோம். அது என்னென்னா 2 பேர் எனக்கு பிடிக்கல. ஸோ அது ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சு. இவரை பிடிக்காமல் போகிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, அது செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சு. விஜய்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எதுவும் இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாங்கிறதுக்கு 1000 ரீசன்ஸ் மக்கள்கிட்ட இருந்துச்சு. அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கிறாரு, தெரிந்த முகமாக இருக்கிறது. அவரே குறிப்பிட்டது போல் கட்சி ஆரம்பித்த பிறகு வீடு வீடாக சென்றவர் அல்ல, வீட்டுக்குள் போன பிறகு தான் கட்சி ஆரம்பித்தவர். அப்போ வந்து ரீச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குது. நோ நெகட்டிவ் லக்கேஜ். ஒரு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டார், பெரிய பிளண்டர் பண்ணிட்டார் அப்படிங்கிற விஷயம் நான் பல முறை குறிப்பிட்டேன். கரூர் சம்பவம் மாதிரி ஒரு சம்பவம் அதிமுக கூட்டத்திலேயோ பாஜக கூட்டத்திலேயோ நடந்திருந்தால் அது இன்டர்நேஷ்னல் நியூஸாக இருக்கும், அவங்க வந்து வெளியே தலைகாட்ட முடியாத நிலைமை வந்துடும். ஆனால் திரு விஜய் பக்கம் ஃபுல் சிம்பத்தி இருந்துச்சு. கட்சி தலைவர்களே விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுனாங்க. அன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி, அன்னைக்கு திரு அண்ணாமலை, அன்னைக்கு திரு சீமான் அப்படின்னு எல்லா கட்சி தலைவருமே தம்பி விஜய் என்ன செய்வா அப்படி இது போன்ற சந்தர்ப்பங்களை வந்து கடந்து தான் போகணும் அப்படின்னு எல்லாருமே சிம்பத்தி, யாருமே நெகட்டிவ். அப்போ இது எல்லாமே அவருக்கு ஃபேவர் பண்ணுச்சு. எங்கேயுமே அவர் வந்து ஒரு லக்கேஜை, ஒரு நெகட்டிவ் வெயிட்டை வந்து கேரி பண்ணல. இன்சிடென்டலி ஆர் லக்கீலி எந்த கூட்டணியும் அமையலை. கூட்டணி அமைஞ்சால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவுக்கு எப்பயும் பார்த்தீங்கன்னா 2+2ங்கிறது 4 ஆகணுங்கிற அவசியம் இல்லை. 2+2 3 கூட மாறலாம், மைனஸாக கூட மாறலாம். அவர் கூட சேர்ந்ததுனால அவங்களுக்கு எப்படி நான் ஓட்டு போடுறேன்னு வந்து நிற்கலாம். அப்போ வந்து இதில் அந்த லக்கேஜும் இல்லை. அப்போ வந்து ஒரு ஆள் பாசிட்டிவாக தான் வந்து நீங்கள் பார்க்குறோம். இந்த வெற்றியை திரு விஜயே எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டது அப்படி. அவர் வந்து ஒரு கௌரவமான வாக்களிப்பு நம்ம பார்த்துருக்கோம். எந்த கருத்து கணிப்புலையும் அவர் 15% கீழே வாங்கலை. நாங்கள் நடத்துகிற 4 கருத்து கணிப்புலையும் 20% வாங்கினார். அப்போ நல்ல ஓட்டு வாங்குவாருங்கிறதுல யாருக்குமே குழப்பம் ஏற்படலை. அது ரொம்ப தெளிவாக இருக்கும். இவ்வளோ ஓட்டு வாங்குவாருங்கிற யாருமே எதிர்பார்க்கல. நம்ம வந்த கருத்து கணிப்புகளே எக்ஸிட் போலில் பார்த்தீங்கன்னா 15 கருத்து கணிப்பு, ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் இந்த நம்பரை பெறுவாருங்கிறது சொல்லியிருந்துச்சு. ஒரே ஒரு கருத்து சொல்லியிருந்துச்சு. ஆனால் அந்த கருத்து கணிப்பாளர்களுமே இதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காங்களான்னா இல்லை. ஸோ வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து மாறி மாறி கருத்துக்கள் வந்திருக்கும். அது வந்து இன்சிடென்டலாக அப்படி அமைஞ்சுன்னு பார்க்குறேன். அப்போ இந்த வெற்றி திரு விஜயே எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஒரு நல்ல ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணுவாங்க, நல்ல வாக்கு சதவீதத்தை கிரியேட் பண்ணுவாங்க, அதில் யாருக்குமே குழப்பம் ஏற்படலை. ஆனால் ஆட்சியை தனித்தே பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்க ஒரு ஆச்சரியம் தான். ஓகே, இந்த தாவேகாவுடைய இந்த ஒரு வெற்றியை கணிக்கிறதுக்கான முக்கிய சாத்தியக்கூறுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக மற்றும் அதிமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு தான் தாவேகாவுடைய வெற்றியை மாறி இருக்கு. முதல் விஷயம் அது, ஒரே விஷயம் அது இல்லை. நம்ம வந்து பல காரணங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திமுக வேண்டாங்கிற சென்ஸ் ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து இப்போ நேரத்தில் நம்ம வந்து 91 96 காலகட்டத்திலேருந்தே இந்த விஷயம் இருக்குது. 91 திமுக வேண்டான்னு மக்கள் முடிவெடுத்தாங்க. அதிமுக 96 அதிமுக வேண்டான்னு மக்கள் முடிவெடுத்தாங்க. அப்புறம் வந்து வேறு வழியே இல்லாமல் அப்படியே ஒடிச்சு 2 கட்சி தான் இருந்தாங்க, மாறி மாறி வந்தாங்க. 2016 வரைக்கும் அதை மாற்ற முடியல. திமுக தான் வந்துச்சு. 2021 திரும்ப வந்து திமுக ஆட்சிக்கு வந்து நின்றுச்சு. அப்போ வந்து ரஜினி அவர்கள் வருவாங்க எதிர்பார்த்தாங்க, வரவே இல்லை. கமல்ஹாசன் அவர்கள் வந்தார், திரும்ப அங்கே போய் சேர்ந்தார். எல்லா கட்சியிலும் பாமக, தேமுதிக, மதிமுக 2 கம்யூனிஸ்ட் எல்லாருமே வந்தார்கள், திரும்பி அவர்களுடைய சென்றார்கள் கூட்டணியில். அப்போ வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது இல்லாமல் திரு சீமான் அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல. ஒரு ஸ்லோவாக வந்து நடந்துகிட்டே இருந்தாரே தவிர ஒரு டப்புனு ஒரு லீப் ஜம்ப்னு சொல்லக்கூடிய ஒரு புரட்சிகரமான ஒரு முன்னேற்றத்துக்கு நகர முடியல. அப்போ எல்லாருமே அடுத்தடுத்துல ஒரு ஸ்ட்ரக்காக நின்ற போது திரு விஜய் அவர்களுக்கு அந்த வரலாற்று வாய்ப்பு கை கொடுத்துச்சு. அது வந்து 2 கட்சியும் வேண்டாங்கிறது முதல் காரணம். ஒரே காரணம் இல்லை, அவருடைய திரைப்பிரபலம் ரொம்ப முக்கியமான காரணம். அது ஒன்று மட்டுமே போதுன்னு சும்மா உட்காந்துருக்கல. அவர் வந்து பூத் ரீதியாக கடுமையாக தமிழ்நாடு முழுக்க பூத்தில் ஸ்ட்ரென்தன் பண்ணார். உங்களுக்கு நினைவில் இருக்கும், பூத் கட்சியில் மாநாடு வந்து பூத் ஏஜென்ட் மாநாடு 2 முறை நடத்தினார். அங்கே வந்து அவங்களுக்கு பூரா சொல்லி கொடுத்தாங்க, ஆப்பில் எடுத்து டவுன்லோட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மெம்பர்ஸ்லாம் எவ்வளோ இருக்காங்கிறது பொய்யா வந்து நிற்கக்கூடாது, நம்மளாம் ஏமாற்றிட்டு நம்ம கட்சியில் இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ கட்சி இருக்காங்கன்னு சொல்லி வந்துடக்கூடாது, ரொம்ப தெளிவாக அந்த வேலையை பார்க்கணும். ஸோ வந்து கிட்டத்தட்ட 75,000-80,000 பேருக்கு மேலே அவங்க வந்து கையிலேயே அவங்கள்ட்ட வந்து பேர் ஊர் நம்பர்லாம் இருந்துச்சு பூத் ஏஜென்ட்டுக்கு. அந்த மாதிரி மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி போயிருந்தது ஒரு முக்கியமான விஷயம். ப்ளஸ் வந்து இளைஞர்கள் எல்லாருமே ஒரு திருவிழா போல் இதை எடுத்துக்கொண்டார்கள். திரு விஜயை வெற்றி பெற வைப்பதுங்கிறது நம்ம வெற்றி பெற்ற மாதிரி அப்படின்னு நினச்சாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து கட்சிக்காரங்க காசு கொடுத்து குவார்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து அனுப்பிவிட்டா போயிட்டு வருவாங்கிற மாதிரி இல்லாமல் வாலண்டியராக போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ நிறைய பேர் வாலண்டியராக போய் நிற்கும் போது நான் வந்து இதை திமுக அதிமுக 2 கட்சியை சேர்ந்த தேர்தல் பணியாளர்கள் என்கிட்ட வாக்குப்பதிவு அன்னைக்கே சொன்னாங்க, சார் நான் ஒரு கட்டத்தில் டயர்டானேன், டிஎம்கே ஒரு கட்டத்தில் டயர்டாச்சு, ஆனால் இந்த தாவேக்காரங்க கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களா சார், தே என்ஜாய்ட் இட் அப்படின்னாங்க. அதாவது வேலை செஞ்சாங்கங்கிற மட்டும் இல்லை, மகிழ்ச்சியாக செய்தார்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. நான் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன்.
அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜூப்ளின் மூடாக இருந்திருக்கு பார்த்தோம். நான் ஏற்கனவே ஒரு ஆணையில் சொல்லியிருந்தேன், மணப்பாறையில் ஒரு லேடி வந்து நான் இரட்டலைக்கு ஓட்டு போட போகிறேன்னு சொல்கிறாங்க. போகும்போது போய் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. என்ன காரணம் கேட்டால் அந்த பசங்க வந்து அக்கா வாங்கான்னு ஹாப்பியாக கூப்பிட்டாங்க. அந்த பசங்க மலர்ச்சியாக கூட்டம் பார்த்தா ரைட்டு பசங்க சரிப்பா சொல்லிட்டு போய் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. அப்போ போகும்போது ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த பசங்க ஒரு ஜூப்ளின் முள்ள ஏதோ திருவிழாவுக்கு தங்களுடைய வீட்டு கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு வந்த மாதிரி கூட்டு போகிறாங்க. எப்படி ஒரு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த தொண்டர்கள் வந்து ரசிகர்கள் வந்து உற்சாகம் அடைஞ்சிருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல அஜித் ஃபேக்டருங்கிறது இல்லை. ஸோ எல்லாருமே உள்ளே இறங்கிட்டாங்க. அப்போ வந்து இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிறவங்க களப்பணியாற்றுறதுக்கான ஒரு முதல் சந்தர்ப்பம். அப்போ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு அசைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த டெடிகேஷன் வந்து அதுவும் ஒரு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கட்சி வேண்டாங்கிறது, திரைப்பிரபலம், அதோடு இல்லாமல் பூத் ஏஜென்ட்டு, கடைசி வரைக்கும் வாலண்டியர்ஸ், இப்படின்னு இந்த மொத்த நெட்வொர்க். லாஸ்ட் பாயிண்ட் பட் நாட் லீஸ்ட் பாயிண்ட், மற்ற கட்சியிலேருந்து வரக்கூடியவங்களை தூக்கி விடாமல் வேண்டான்னு சொல்லாமல் எங்களுக்கு போதும் சொல்லி விடாமல் வரவங்களையெல்லாம் உள்ள அரவணைச்சாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அல்லது வெளியேற்றப்பட்ட கிட்டத்தட்ட எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. திரு ஓபிஎஸ் வந்து ஆமாம், திரு ஓபிஎஸ் வந்து போடியில் ஜெயிச்சிட்டாரு, திரு ஜேசிடி பிரபாகர் ஜெயிச்சிட்டாரு, திரு செங்கோட்டையன் ஜெயிச்சிட்டாரு, திரு விஎஸ் பாபு ஜெயிச்சிட்டாரு. இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் எங்கெங்கெல்லாம் போட்டிட்டாலும் மனோஜ் பாண்டியன் ஜெயிச்சிட்டாரு, வைத்திலிங்கம் ஜெயிச்சிட்டாரு. இப்போ வேறு கட்சிக்கு அவங்க போனாலும் இங்கேருந்து நீக்கப்பட்டவங்களாம் போயிட்டு அப்படி ஒரு 15 பேர்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இப்படி 15 பேர் இங்கேருந்து நீக்கப்பட்டாங்க. அந்த 15 பேர் ஏடிஎம்ல இருந்தாங்கன்னா 15 எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ இல்லை. அதை வந்து திரு விஜய் கூப்பா கிருஷ்ணன் வந்து ஜெயிச்சுக்கிட்டாரு. இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் இதுக்கு உள்ளே போட்டு அரவணைச்சிக்கிறது மூலமாக எல்லாரும் முதல் நாள் நைட்டு வரைக்கும் கேண்டிடேட் மாற்றினாங்க. முதல் நாள் காலையில் அறிவிக்க போகிறார் விஜய் அந்த கல்யாணம் அந்த ஹோட்டலில் வச்சு. முதல் நாள் நைட்டு ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணுறார், அதிமுக மாவட்ட செயலாளர் இருந்தவர். அவருக்கு மறுநாள் கேண்டிடேட் வந்து அந்த துண்டை போட்டு கேண்டிடேட் வச்சாங்க. அப்போ வந்து நல்லா யோசிச்சு பாருங்க பின்னாடி இந்த ப்ராசஸ். மறுநாள் காலையில் கேண்டிடேட் அறிவிக்க போகிறாங்க போது அந்த தொகுதியில் ஏற்கனவே வேற ஒருத்தர் கேண்டிடேட் நீ தான் சொல்லி வர சொல்லியிருப்பாங்க. நைட்டு வந்து நாளை காலையில் வந்து 8 மணிக்கெலாம் இங்கே இருக்கணும், நீ தான் கேண்டிடேட் இருப்பாங்க. ராத்திரி 10 மணிக்கு ஒரு ஜாயின் பண்ணுறாரு. அப்போ நீ தான் கேண்டிடேட், நீ கிடையாது பண்ண அவர்கிட்ட சொல்லணும். அவர் உள்ளடி வேலை பார்க்காம சரின்னு சொல்லி பேசாமல் வந்துடும். அப்போ எல்லோரையும் அரவணைச்சு பண்ணும்போது முக்கியமானது. அதுவும் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நான் ஏற்கனவே பல முறை சொன்னது, பொலிட்டிக்கலாக எந்த தப்புமே பண்ணாமல் இருந்தார் திரு விஜய். இதை நம்ம சொல்லியிருக்கோம். பொலிட்டிக்கலாக ஒரு ராங் டூயிங்கில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். அவர் வந்து திருப்பரங்குன்றத்தில் என்ன கமெண்ட் சொல்ல போகிறார், சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதாவது கசந்திருக்கும். ஆணவ படுகொலை எல்லாரும் என்ன கருத்து அவருக்கு இருக்குது, தமிழ்நாடு முழுக்க அவர் நடந்துகிட்டு இருக்கு, என்ன சொல்லுவார், சொல்லவே இல்லை. இதனால் அந்த பக்கம் இந்த பக்கம் போகல. அப்போ எதுக்கு அவர் கருத்து சொல்லணுமோ அதை அவர் முடிவு பண்ணார். அது சொன்னார். நீங்கள் வந்து சண்டை போட்டு நம்ம வந்து சொல்லலையே சொல்லிட்டுருந்தா சொல்லிட்டே போங்க, நான் எனக்கு எப்போ தோணும் சொல்லணும். அப்போ வந்து அது என்னென்ன நெகட்டிவிட்டி எதுவுமே அவர் மேலே வைக்கல. அவருக்கு வந்து எல்லாமே இருந்தப்புறம் ஆல் பாசிட்டிவாக இருந்துச்சு. அது எல்லாமே சேர்ந்து இந்த வெற்றிக்கே துணை இருக்குன்னு நினைக்கிறேன். பேசும்பொழுது ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தோம், என்னன்னா வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லி. எம்ஜிஆருக்கு அடுத்து முழு நேர சினிமால இருந்து அரசியலை நோக்கி வந்தவங்க எல்லாருமே சஸ்டைனபிளா நின்று இருக்காங்களா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிட்டரா நின்று இருக்காங்கன்னா கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பதில். ஆனா விஜய் அவர்கள் வந்தாரு, பல விமர்சனங்கள் முன் வச்சாங்க. கூட்டம் ஓட்டா மாறாது, தற்கூரி கூட்டம், எதுவுமே பண்ண முடியாது அவரால், டெபாசிட் இழக்கப்புறம், இந்த மாதிரியான பல விமர்சனங்களை தாண்டி ஓகே எதிர்க்கட்சி தலைவராக வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டதெல்லாம் போயிட்டு ஒரு பெரும்பான்மை, தனி பெரும்பான்மையோட இப்ப நின்றுட்டு இருக்காரு. இதெல்லாத்தையும் பார்க்கும்பொழுது ஆந்திராவில் வந்து என்டிஆர் அவர்கள் செய்த சாதனையை விஜய் அவர்கள் முறியடிக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். நம்ம வந்து தனிப்பெரும்பான்மை இன்னும் பெறலை. ஒரு 10, 12, 15 சீட்டாவது வந்து அவருக்கு கிட்டத்தட்ட தேவைப்படுது. ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது 107 சீட்டில் அவர் நிற்கிறாரு. அதில் 2 சீட் அவரே, அதனால் 1 சீட் ராஜினாமா பண்ணோம். ஸோ 106 வந்து அவங்கள்ட்ட நிற்கும். ஸோ இன்னொரு 12 சீட்டாவது அவங்களுக்கு தேவைப்படும் 118ங்கிற நம்பருக்கு. ஆனால் 118 பத்தாது. அதில் ஒருத்தர் வந்து சபாநாயகர் ஆயிடுவார், திருப்பி 107 தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு சிக்கல் வரும். அதனால் வந்து ஒரு 125, 135க்காவது அவங்க ரெடி பண்ணணும், ஒரு கம்ஃபர்டபுளான கவர்மெண்ட் லீட் பண்ணுறதுக்கு. நாளைக்கு வந்து எப்போ என்ன ஆகுமோங்கிற நிலைமையிலே வண்டி ஓட்ட முடியல. அப்போ வந்து ஒரு 20-25 சீட்டை வந்து அவங்க தேர்த்த வேண்டியிருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அது ஒரு பக்கம் இருக்கணும். கட்டாயமாக இது வந்து 1967 அண்ணா அவர்கள் பண்ண மாதிரி, 1977 எம்ஜிஆர் அவர்கள் பண்ண மாதிரி, பிறகு வந்து திரு என்டிஆர் ஆந்திராவில் பண்ண மாதிரி இது ஒரு மிகப்பெரிய புரட்சி தான், மாற்றுக்கிறதுல. சினிமாலேருந்து அரசியலுக்கு வரலாமா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். நமக்கும் வரணும் ஒரு ஆசை வந்துகிட்டே இருந்துச்சு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் வரல. திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தார். ஏன்னா அவர் வந்து நின்று களப்பணியாற்றி மக்களோட மக்களாக நின்று பாலிடிக்ஸுங்கிறது வேற, சினிமாங்கிறது வேறங்கிற டிஸ்டிங்விஷ் பண்ணி ஒரு முழு நேர அரசியல்வாதியாகவே களத்தில் நின்றார். களத்தில் தான் பார்த்தோம். ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவர் வரைக்குமே வந்தாருங்கிற பார்த்தோம். நட்சத்திர அந்தஸ்தில் அவரோட ஒரு பெரிய லெவலில் வந்து பிறகு வந்த திரு விஜய் அவர்கள் அதையும் தாண்டி ஒரு கட்டத்தில் நடந்திருக்காரு. அதனால் கட்டாயமாக 67க்கு பிறகு 77க்கு பிறகு இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் தான் திரையுலகத்தில் வந்து. இது நாளைக்கு இன்னும் நிறைய பேருக்கு ஒரு துணிச்சலை கொடுக்கும். நம்ம வந்து நாளைக்கு நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அடுத்த தலைமுறை நடிகர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஓகே, இப்போ விஜய் அவர்களுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஆட்சி எப்படி அமையுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை பற்றி நிறைய பேர் நிறைய அவங்களுடைய வியூகங்களை சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி பல கணிப்புகளை கொடுக்குறாங்க. இதில் நான் வந்து இன்னைக்கு கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, விஜயை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. வாய்ப்பு 107 தொகுதி அவர் கையில் இருக்குது. அப்போ வந்து 120 118 19 தொகுதி வந்து இவங்கள்ட்ட இருக்குன்னு 134 தொகுதி மொத்தமாக. அது அதிமுக திமுக கூட்டணிக்கிட்ட இருக்குது. அதிமுக திமுக தனியாக இல்லை. அதிமுக திமுக தனியாக இருந்தால் 118ங்கிற நம்பர் தொட முடியாது. அதிமுக ஏன்னா 234 தானே, அப்போ சரி பாதி 117. அப்போ 2 கூட்டணியுமே அப்படியே ஒன்று சேர்ந்துருச்சு, அப்போ வாய்ப்பு இருக்கு. 2 கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சி மட்டும் சேர்ந்துச்சு, வாய்ப்பு இல்லை. ஸோ திமுக அதிமுக மட்டும் சேர்ந்தாங்க 118 வராது. உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா 116 107 இவர்கிட்ட இருக்குது. திமுக அதிமுக கூட்டணி மொத்தமாக சேர்ந்துருச்சு, அப்போ வாய்ப்பு இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ வந்து திமுக அல்லது அதிமுக கூட்டணி கட்சிகளில் எந்தெந்த கட்சியில் அவங்க கூட சேர போகிறாங்கன்னு பார்க்கணும். இவங்க வந்து கட்டாயமாக அவங்களை போஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்கள வந்து யாரை ரீச் பண்ணி தான் ஆகணும். பாமகவை, தேமுதிகவை, விடுதலை சிறுத்தைகளை, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளை, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை, இத்தனை கட்சிகளை வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. தேமுதிகவை ஒரு சீட்டாக இருந்தாலும் அது வந்து சீட்டு தான். ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு சில சிரமங்கள் இருக்குது. தேமுதிகவுக்கு வந்து திரு சுதீஷ்க்கு ராஜ்யசபா சீட்டை திமுக கொடுத்துருக்கு. பாமகவில் திரு அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா சீட்டை அதிமுக கொடுத்துருக்கு. அப்போ இவங்கெல்லாம் போய் சேருவாங்களா? அவருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த தயக்கமும் இருக்காது, 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்த தயக்கமும் இருக்காது, விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தயக்கமும் இருக்காது. இப்போ நிலைமையில் நம்ம வந்து 3 கட்சியுமே சேர்ந்து ஒரு 6 சீட்டு, காங்கிரஸ் ஒரு 5 சீட்டு, 11 சீட் வச்சுக்கிட்டோம்னா இந்த 11ம் பத்தாது. அவர் 170 பேர் கரெக்டாக 118 போய் நிற்கும், இல்லை 116 17 போய் நிற்கும். ஏன்னா ஒரு சீட்டு நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கும்போதே வாக்கு எண்ணிக்கை முழுமையாக முடிவடையில். நமக்கு வந்து என்ன 500 ஓட்டில் 200 ஓட்டுலாம் முன்ன பின்ன இருக்காங்க. கம்பத்தெல்லாம் கடுமையான போட்டி ஓடிட்டு இருந்துச்சு, 50 ஓட்டு 100 ஓட்டுன்னு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து லேட் நைட் வரைக்கும் அது ஆகலாம். ஃபைனலாக 214 தொகுதியில் நம்பர்ஸ் முடிக்கிறது 1 or 2 சீட் தான், முன்ன அதில் வந்து பெருசாக இல்லை. அப்போ வந்து திமுக அதிமுக 2 கூட்டணி கட்சிகளுமே முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது ரொம்ப ஆனது ஆகிப்போச்சு, ஆனதை பார்த்துருவோம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்கன்னா அதிமுகவே உடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 46 சீட்டு கிட்ட வந்து அவங்க வந்து அதிமுக தனியாக வச்சிருக்கு. ஒரு 30 சீட்டை தனியாக பிரிச்சுட்டாங்கன்னா அதில் வந்து வேறு மாதிரி ஒரு தனி கட்சியாகவே வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. திரு செங்கோட்டையன் வந்து அந்த அதிமுகவில் பழந்துன்னு கொட்டப்பட்ட தலைவர் வந்து இவங்க கூட இருக்கிறாரு. அது மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணாங்களா பார்க்கணும். ஆனால் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து தாவேகா வரவிடாமல் தடுக்க முடியுமா, அவர்கள் ஆட்சி அமைச்சிட முடியுமான்னு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து கூட்டணியாக சேர்ந்து ஆட்சி, அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் நாங்கள் போய் ஆட்சி அமைக்க போறோம்னு உரிமை கோருனாங்கன்னா அதற்கான ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, எனக்கு என்னன்னா அதிமுகவும் சரி தாவேகாவும் சரி திமுகவை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முதன்மையாக வச்சு செயல்படுறாங்க. ஓகே, அரசியல் ரீதியாக இதுக்காக ஒன்றிணைறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, பிஜேபி வந்து எங்களுடைய கொள்கை எதிரி அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றிணைறதுக்காக அதிமுக பிஜேபியுடைய கூட்டணியை கை உதறதுக்கு வாய்ப்பு உண்டா? அரசியலில் எந்த வாய்ப்புமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நம்ம இப்போ தான் பேசணும் அதிமுகவும் திமுகவுமே கூட்டணி சேரலாம்னு நான் சொல்லியிருந்தேன். நான் ஏற்கனவே ஒருவேளை பாஜக தொடர்ந்து அரசியல் செய்யுமானால் அவர்கள் வளர்ச்சி பாதையில் போவாங்க அப்படின்னா பாஜகவுக்கு எதிராகவே அதிமுக திமுக ஒன்று சேரலாம். நம்ம இதே பாஜகவுக்கு எதிராக பீகாரில் நம்ம நிதிஷ்குமார் லாலு பிரசாத்துமே ஒன்று சேர்ந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. காங்கிரஸ் கட்சி சிவசேனாவும் மகாராஷ்டிராவில் சேர்ந்தாங்க. சிவசேனா வந்து இந்துத்துவா கட்சின்னு சொல்லுவாங்க, காங்கிரஸ் கட்சி வந்து இந்துத்துவா ஏற்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியேறினா தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சி. ஸோ சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க பாஜகவுக்கு எதிராக. அப்போ வந்து யாருனாலும் எதிராக செய்வாங்க. ஸோ நீங்கள் அதிமுக வந்து பாஜகவை கழட்டி விட்டுட்டு தாவேகாவோட கூட்டணி அமைக்காதுன்னு சொல்ல முடியாது. அவரவர் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து ராஜேந்திரமான விஷயங்கள் இப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்து ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கிறார் அப்படின்னா என்னவா ஆகும் அப்படின்னு பார்க்கணும். அவர் வந்து கூட்டணி அமைச்சரைன்னு வருவாங்களா, அப்போ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி உண்டா, மற்றவர்களுக்கு பதவி உண்டா, இது எல்லாமே லார்ஜர் கொஸ்டின்ஸ். அது வந்து ஒரு கற்பனையான விஷயமும் கூட. ஆனால் இது நடக்காதுன்னு எதையுமே சொல்ல முடியாது. அரசியலை பொறுத்தளவுக்கு எதுனாலும் நடக்கும். ஓகே, ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு கூட்டணி உதவியுமே இல்லாமல் தான் வந்து இத்தனை தொகுதிகளை வந்து வின் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் ஏதாவது மனு ஏதாவது கொடுத்து உரிமை கோர முடியுமா? 118 வேணுமே. அரசமைப்பு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சட்டமன்றத்தில் எந்த தலைவருக்கு, அது வந்து கட்சி கிடையாது, சட்டமன்றம்ங்கிறத பொறுத்தவரை கட்சியே கிடையாது. அதிமுக திமுக தாவேக்கெல்லாம் பேசுறது மக்கள் மன்றத்தில். சட்டமன்றத்தில் அவர் கட்சி தலைவர் கிடையாது, ஒரு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். திரு விஜயை வந்து சட்டமன்றம் எப்படி பார்க்கணும்னா பெரம்பூர் தொகுதி உறுப்பினர், திரு மோடியை பாராளுமன்றம் எப்படி பார்க்கணும்னா வாரணாசி தொகுதி உறுப்பினர். ஸோ மக்கள் பிரதிநிதி, கட்சி பிரதிநிதி கிடையாது, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ யார் ஒருத்தருக்கு 118க்கு மேலே இருக்கோ அவர் ஆட்சி வைப்பாருங்கிறத சொல்லியிருக்கு. அவர் வந்து முதலமைச்சர் ஆவார், அவர் தலைமையில் ஒரு கேபினட் அமையும்.
அப்போ 118ங்கிற நம்பர் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா உரிமை கோர முடியும். உரிமை கோர வேண்டி தான், அழைக்க மாட்டாங்க. 118ங்கிற கன்வின்சிங் நம்பர் அவங்க இருந்தால் தான் முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2006 திமுக தனியாக 118 கிடையாது. 95, 96, 97, 99 வரைக்கும் 118 கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஆனால் ஆட்சி 2006 இதே மாதிரி மே மாதத்தில் அவங்க வந்து காங்கிரஸ் பாமக உள்ளிட்ட மற்ற கட்சியோட ஆதரவோடு போய் நின்னாங்க. ஏன்ட்ட 90 எம்எல்ஏ தான் இருக்குது, ஆனால் காங்கிரஸ் ஒரு 30 சப்போர்ட் பண்ணுது, பாமக ஒரு 20 சப்போர்ட் பண்ணி, ஏன்ட்ட பாருங்க 130 சீட் இருக்குன்னு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ வந்து வெளியிலேருந்து ஒரு ஆதரவு கொடுத்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுபோல் 118க்கு மேலே ஒரு நம்பரை கையெழுத்து போட்டு பேரோட தொகுதியோட தாவேக்கா கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா தான் ஆட்சி அமைக்க அழைப்பாங்க. தொடர்ந்து திமுகவுடைய கூட்டணியில் பல சலசலப்பு இருந்துச்சு. அதிமுகவுடைய கூட்டணி உடையவும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பாமக வந்து ஒரு நல்ல பெருமை எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நான் குறிப்பிட்டேன். அப்படித்தான் நிலைமை. பாமக வந்து ஒரு 5 தொகுதியில் 4 தொகுதியில் வென்று அவங்க வந்து இவங்க கூட சேரலாம், அது வந்து பலன் தரலாம். அமைச்சர்கள் பங்கும் திரு விஜய் அவர்கள் கொடுக்கலாம். ஆனால் அன்புமணி ராமதாஸோடைய ராஜ்யசபா சீட்டு ஏடிஎம்கே கொடுத்தது. ஏடிஎம்கேவால் தான் அன்புமணி ராமதாஸ் வந்து, இல்லாட்டி ஏடிஎம்கே இல்லைன்னா, ஏடிஎம்கே கொடுக்கலன்னா ஒரு ராஜ்யசபா எம்பி ஆயிருக்க முடியாது. அதே தான் நான் உங்களுக்கு வந்து திருமதி பிரேமலதான்னு சொன்னேன். ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய சகோதரர் திரு சுதீஷ் வந்து திமுகவுடைய தயவில் தான் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். அப்போ இந்த சங்கடங்கள் அவர்கள் இருக்குது. அந்த சங்கடங்களை எப்படி ஓவர் கம் பண்ணாங்கன்னு பார்க்கணும். ஒருவேளை திரு விஜய்க்கும் திரு விஜயகாந்துக்கும் நல்ல பழக்கம் இருக்கனால குடும்ப உறவு அதெல்லாம் ரொம்ப நட்பு அண்ணன் மாதிரியாக பார்க்குறவங்க. திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து அவங்க வீட்டில் வந்து பிரதர் மாதிரி விஜயகாந்தே உருவாக்குனவர் அவர் தான். அப்போ வந்து ஒரே ஒரு சீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் வந்து அமைச்சரவையிலே பங்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துடலாம், ராஜ்யசபா ராஜினாமா பண்ணலாம். இது நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. பாமக அதுதான். சௌமியா அன்புமணி ராமதாஸ் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு நான் வந்து அமைச்சரவை கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அவர் சம்மதிக்கலாம். அதனால் வந்து இவங்க சம்மதிக்க மாட்டாங்க. ஆஹா இதுவாக போய் சேருன்னு நீங்கள் சொல்ல முடியாது. காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி வைக்காது, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்காது. இவ்வளோதான் நீங்கள் சொல்ல முடியுமே தவிர விடுதலை சிறுத்தைகள் வந்து இவங்ககிட்ட போக முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேக்காவோட கூட்டணி சேர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பாமக சேர மாட்டாங்கன்னு சொல்ல, எல்லாருமே சேரலாம். சேர்றதற்கான வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்குது. இவங்க சேர மாட்டாங்கன்னு அதிமுக திமுக ஒன்று சேராது, பாஜக காங்கிரஸ் ஒன்று சேரான்னு சொல்லலாம். ஆனால் காங்கிரஸும் தாவேக்காவும் ஒன்று சேரலாம், பாமகவும் காங்கிரஸும் ஒன்று சேரலாம், பாமகவும் தாவேக்காவும் ஒன்று சேரலாம், 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேக்காவும் சேரலாம். அது எல்லா வாய்ப்பும் அப்படியே இருக்கு. எதை வேணாலும் இந்த அரசியல் களத்தில் எதிர்பார்க்கலாம். என்ன மேஜிக் வேணா நடக்க வாய்ப்பு. ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது எவ்வளோ பெரிய வரலாற்று வாய்ப்பு இருங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் பங்கு வேணும் பங்கு வேணும். தாவேக்கா கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 5 எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்தா எவ்வளோ பெரிய வரலாற்று வாய்ப்பு. ஒருத்தர் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறவர் அமைச்சராக வந்து நிற்பார்ல, அப்போ வந்து அவங்க வந்து 67க்கு பிறகு அமைச்சர்களில் பங்கேற்காதவர்கள். 1967க்கு பிறகு கீழே வந்தவங்க தான் முதல் முறையாக பங்கேற்கணும். 2029 தேர்தலும் சேர்த்து லாபம்னு யோசிப்பாங்களே. 2029 மக்களவைத் தேர்தலும் அவரோட சேர்ந்துக்கலாம். இதே 10 தொகுதி திமுக கொடுத்த அந்த 10 தொகுதி போதுங்க, 30 தொகுதி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாம்ல, ஒரு நல்ல காம்போவாக இருக்கும்ல. ஸோ வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் நம்ம யோசிப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஏன் விடணும்? விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து 2 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எங்க கூட வந்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு அமைச்சரை தரம் ஏன் மாட்டேன்னு சொல்லணும். 2 எம்பி அவங்கள்ட்ட இருக்காங்க, 4 எம்எல்ஏ இருந்தாங்க போயிடுச்சு, 2 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க, அதில் ஒருத்தர் அமைச்சர். என்ன கசக்குது? ஸோ ஒரு கட்சியை வளர்ப்பதற்கான, ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த நம்பர் தான், அன்லஸ் அன்டில் ஏதாவது திருப்பி எலெக்ஷன் இருந்தாலே தவிர. அப்போ இந்த பொசிஷன் இப்படியே மெயின்டைன் ஆகும்போது இதில் வளர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் போது ஏன் தவறு விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லோருமே சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள தான் பார்ப்பாங்க.